கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் மத்தேயு 13வது அதிகாரம் 24 முதல் 30 வரை உள்ள இறை வசனங்கள். இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்கிறார். விண்ணரசி பற்றிய ஒரு ஓமை. அது என்னன்னா, ஒரு வயலில் நல்ல விதைகளை விதைக்கிறார்கள். அந்த விதைப்பவர் தூங்கும் பொழுது சாத்தான் வந்து கோதுமைக்கு நடுவில் களைகளை விதைத்து செல்கிறான். அப்பொழுது அந்த நிலத்தின் தலைவரிடம் வந்து நம்ம எல்லாம் வெட்டி போட்டுடலாமான்னு கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை வெயிட் பண்ணுங்கள், அறுவடை செய்யும் பொழுது நாம் அந்த பதரை முதல்ல எடுத்து அக்னியில் போட்டுடலாம், நல்ல கோதுமை மணியை நாம் தனியாக பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். எதை குறிக்கிறது? உலகத்திலே நல்லவர்களும் இருக்கிறார்கள், தீயவர்களும் இருக்கிறார்கள். நம்ம நிறைய நேரத்தில் கேட்குறோம், ஏன் ஆண்டவர் தீயவர்களை தண்டிக்க மாட்டேங்கிறார்? சரி, ரெண்டு விஷயம் இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. நாம் பாவத்தில் இருந்தோம், கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருந்தோம்னா கடவுள் நமக்கு மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். கடவுளுடைய நீடிய பொறுமை நமக்கு வாய்ப்பளிக்கிறது. ஒரு சில மனிதர்கள் எத்தனையோ வருடங்கள் பாவத்திலிருந்து கடைசி நிமிடத்தில் நல்ல ஒரு மனமாற்றத்துக்குள் வருகிறார்கள். நான் என்னுடைய வாழ்க்கையிலே 38 வருடங்கள் கடவுளை பற்றி நினைக்காமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் கடவுள் எனக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து, ஒரு கிருபை, ஒரு இரக்கத்தை காண்பித்ததனால் நான் மனம் மாறி கடவுளுக்காக ஊழியம் செய்கிறேன். ஒருவேளை அதற்கு முன்பாக நான் இறந்து போயிருந்தேன்னா எங்கே போயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. அதனால் கடவுள் அவருடைய இரக்கத்தை நாம் கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கூடாது. நமக்கும் இத்தனை வயசு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்ன்ற நம்ம அசட்டையாக இருக்கக்கூடாது. இன்றே நாள் என்று நினைத்து நாம் மனம் மாறி கடவுளுடைய வேலையை நம்ம செய்யணும். இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, தீயதை செய்கிற மக்களை வைத்து தான் நல்லவங்களை கடவுள் ஃபைன் டியூன் பண்ணுறார் அல்லது மோல்டு பண்ணுறாருன்னு சொல்லலாம். இப்போ ஒரு மலையிலேருந்து வர்ற ஆற்று வெள்ளம் அடிச்சுட்டு வர கல்லை பார்த்தோம்னா முதல்ல கரடு முரடாக இருக்குது. ஆனால் கடைசியில் அந்த பல மைல் கற்கள், அந்த மைல் தூரம் அந்த கற்களை அடித்து வரும் பொழுது அது ஒரு கூழாங்கல்லாக, ஒரு பாலிஷ்டு கல்லாக மாறுது. அப்போது அதே போல் தான் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளலாம். 12 சீடர்கள் புனிதர்களாக மாறியதற்கு ஒரு முக்கியமான காரணம் நடுவில் ஒரு யூதாஸ் இருந்ததுனால. இப்போ யூதாஸ் தவறு செய்யும் பொழுது, அவர்களை எரிச்சல் படுத்தும் பொழுது எப்படி அவரை மன்னிப்பது, எப்படி மன்னித்து அவரை அன்பு செய்வது, இதெல்லாம் நம்ம எப்படி கற்றுக்க முடியும்? நம் குடும்பத்திலே, நம்முடைய நாம் வேலை செய்கிற இடத்துல, நம்ம ஊழியம் செய்கிற இடத்துல ஒரு தவறு, மோசமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கும் பொழுது தான் கடவுள் அவங்களை கொண்டு நம்மளை புனிதப்படுத்துகிறார். அவர்கள் மனம் மாறும்பொழுது அவர்களும் ஒரு நல்ல கருவியாக மாறுவார்கள். கடைசி வரைக்கும் மனம் மாறாமல் இருந்தால் அக்னியில் போட்டு சுட்டரிப்பேன்னு சொல்கிறார். அதனால் தீயவர்களை பற்றி நாம் பொறாமைப்பட வேண்டிய அவசியமில்லை, குறை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. நம்மை மெருகேற்றுவதற்கு அவர்கள் பயன்படுகிறார்கள். அதுக்காக நன்றி சொல்லணும். அது நம்ம தீய வழியால் நடந்து கொண்டிருந்தோம்னா எவ்வளோ நாள் நம்ம உயிரோடு இருக்க போகிறோன்னு தெரியல. கூடிய விரைவில் நாம் மனம் மாறி ஆண்டவரோட மன்னிப்பு கேட்ட ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவனாக நாம் மனம் மாறி வாழ வேண்டும். இதை உணர்ந்து கொண்டு கடவுள்கிட்ட நம்ம அந்த கிருபையை கேட்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட்.